வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இன்னைக்கு டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சண்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் வச்சிருந்தாங்க ஈவினிங். ஸோ அதில் வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சிருந்தாங்க. இந்த சைடு 7, அந்த சைடு 7. 2 பேர் வந்து ஜட்ஜாக இருந்தாங்க, விக்ரம் அண்ட் கனி 2 பேருமே. ஸோ அதில் வந்து அக்கா தங்கச்சி ஆகிய பார்வதி அண்ட் வியானா வந்து ஆப்போசிட் டீமில் இருந்தாங்க. ஸோ ஒரே பொசிஷனில் ஆப்போசிட் டீமில் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து வியானா வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த டிஷர்ட்ல எழுதியிருக்கும், அதை வந்து கரெக்டாக வந்து எடுத்து வைக்கணும். அதே இது பார்வதிக்கு ஆப்போசிட் டீமில். ஸோ வியானா வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. நம்ம பார்வதி வந்து 2 லெட்டர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வியானா டீமில் இருக்கிற சபரி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த லெட்டரை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வின் பண்ணிடுவாரு. இந்த சைடில் பார்வதி வந்து 2 லெட்டரை மிஸ் பண்ணதுனால அந்த டீமே அதோடய டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் அவங்க குவாலிஃபை எடுத்துக்கவே இல்லை. ஸோ அதனால பார்வதியை வந்து நம்ம சபரி வந்து வியானா முன்னாடி வியன்னா நீ கொடுத்த 2 லெட்டர் தான் வந்து இப்போ வின் பண்ணிடுச்சு. ஸோ சூப்பர் அப்படி சொல்லிட்டு இப்போ 2, 3 தடவை வந்து பார்வதியை கலாய்க்கிறது மாதிரி வந்து பேசிட்டு போவாரு. உடனே பார்வதி ஐயோ இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நம்மளை கலாய்ப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஒரு வன்மம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருந்தது. சபரி அண்ட் பார்வதி இருந்தது வந்து ஒரே ஆச்சரியமா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.